அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி. அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய், பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குனிலாயறிந்தாய் கழல் போற்றி. கன்று குனிலாயறிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றி. குன்று குடையாயெடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே சேவகமே என்றென்றும் சேவகமே ஏத்தி பறை கொள்வான். இன்று யாம் வந்தோம் இரங்கேலோரெம்பாவாய். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. காக்கும் கடவுள் கண்ணன் என்று இந்த தீபாவளி என்கிற தினம் நம்ம தலைப்பு கொடுத்திருக்கோம். ஆவளி என்கின்றால் பொதுவா வரிசை. நாமாவளி அப்படின்னு சொன்னா நாமத்தினுடைய வரிசை. கிருஷ்ணா ராமா கோவிந்தா, ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு வரிசையா நாமத்தை சொல்லும் பொழுது அது நாமாவளி அப்படின்னு சொல்றோம். சரளி வரிசை அப்படின்னு குழந்தைகளுக்கு எல்லாம் பொதுவா சொல்லித்தர இல்லையா பாட்டு கிளாஸ்ல. இது ஸ்வரத்தினுடைய ஆவளி, ஸ்வரத்தினுடைய வரிசை. ஸ்வரத்தினுடைய வரிசை தான் சரி 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 கமான் வரிசையா. அந்த ஸ்வரத்தினுடைய வரிசைய ஸ்வராவளி அப்படிங்கறத சொல்லி சொல்லி சரளி சரளின்னு ஆயிடுச்சு. அது போல தீபத்தினுடைய வரிசை தீபாவளி அப்படின்னு சொல்றோம். இந்த தீபாவளி பண்டிகைய ஏன் கொண்டாடுறோம்? பல காரணங்கள். பொதுவா ஒவ்வொரு பிரதேசத்துல, ஒவ்வொரு ஊர்ல, இந்தியாவுல, பாரத தேசத்துல ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே ஒவ்வொரு காரணம் சொல்லுவார்கள் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுறதுக்கு. கர்நாடகால போனா பலி சக்கரவர்த்திய அடக்கி ஆண்ட நாள் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு வாமன பகவான் திரிவிக்ரம பெருமாளா உலகளந்த பெருமாளா போய் பலி சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை நீக்கி அவனை அடக்கி ஆண்ட நாள். அதனால தீபாவளி அப்படின்னு கர்நாடகால பொதுவா சொல்ற வழக்கம். நார்த் இந்தியால வட தேசத்துக்கு போன வட இந்தியாவெல்லாம் பொதுவா 5 நாள் தீபாவளி கொண்டாடுவான். நம்ம நரக சதுர்தசி அமாவாசை இந்த 2 நாள் மட்டும் தமிழ்நாட்டுல கொண்டாடுறோம் இல்லையா. அவ பௌர்ணமி முடிஞ்ச 13வது நாள், அதாவது திரையோதசி, சதுர்தசி, அமாவாசை, அப்புறம் அது முடிஞ்ச முதல் நாள் பிரதம, அப்புறம் துவிதீய, 5 நாள் கொண்டாடுவார்கள். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கதை உண்டு. கண்ணன் கோவர்தன மலையையே தூக்கி எல்லா ஜனங்களையும் காப்பாத்தின நாள் அப்படின்னு சொல்லி அந்த பிரதமைய, அதாவது அமாவாசை முடிஞ்ச முதல் நாள் பிரதமைய கொண்டாடுவார்கள் தீபாவளின்னு. யமத்விதீயன்னு யம தர்மராஜாவ யமுனேங்கிற அவனுடைய சகோதரி, யமுனா யமன் 2 பேரும் சகோதர சகோதரிகள். அதனால எல்லா சிஸ்டர்ஸும், தங்கைகள், அக்காக்கள் எல்லாரும் அவர்களுடைய சகோதரர்களை வீட்டுக்கு அழைச்சு இனிப்பெல்லாம் வழங்குவார்கள். வட தேசத்துல இது ஒரு பொதுவான பங்கன் தீபாவளியை முன்னிட்டு கொண்டு. ஒரு காரணம், ராமர் ராவணனை வதம் பண்ணி 14 வருஷம் வனவாசம் கழித்து மறுபடியும் அயோத்திக்கு வந்த நாள் தீபாவளின்னு சொல்ற வழக்கம் உண்டு. பிருது சக்கரவர்த்தி, பிருதுங்கிற ராஜா பூமிய மறுபடியும் செழிப்ப, ஒரே வறட்சியான பூமிய செழிப்ப ஆக்கின நாள் தீபாவளின்னு சொல்ற வழக்கம் உண்டு. அதனால பல காரணங்கள். தமிழ்நாட்டுல நம்ம பொதுவா
நரகாசுரனை வதம் பண்ணி கண்ணன் தீமைய நன்மை ஜெயிச்ச நாள். விக்டரி ஆஃப் குட் ஓவர் ஈவில், நன்மை தர்மம் ஜெயிக்கிற நாள் தீபாவளி அப்படின்னு சொல்லி இருள போக்கக்கூடிய, அஜ்ஞானம்ங்கிற இருள போக்கக்கூடிய ஞான ஒளி. அதனாலதான் தீபத்தை ஏற்றி பட்டாசெல்லாம் வெடிச்சு ஞான ஒளி, அஜ்ஞானம்ங்கிற இருளை நீக்கி ஞானம்ங்கிற ஒளியை ஏற்றக்கூடிய நாள் தீபாவளி என்று கொண்டாடுற வழக்கம் தமிழ்நாட்டுல. எந்த காரணமா இருந்தாலுமே பொதுவா எந்த ஒரு உற்சவமோ பண்டிகையோ ஃபங்க்ஷனோ நமக்கு ஏதாவது ஒரு வியாஜத்துல ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ்ல நல்லதையே நினைக்கணும், பகவத் ஸ்மரண, பகவான நினைக்கணும், கடவுளை நினைக்கணும், அன்பா இருக்கணும், ஒவ்வொருத்தருட்ட அன்பா இருக்கணும். இனிப்ப பரமாறுறோம், ஜிலேபி மைசூர் பாக்கு அல்வான்னு கொடுக்கறோம்னா அதோட சேர்த்து நம்ம அன்பை பரமாறுறோம். வெறும் இனிப்ப பரமாறுறது இல்ல தீபாவளிங்கிறது, அன்பை பரமாறிக்கிற நாள். எல்லாருக்கும் முக்கியம் அன்புதான். நம்மளை பொறுத்த வரைக்கும் தீபாவளிங்கிறது கண்ணன் நரகாசுரனை வதம் பண்ணின நரகாந்த காஜா நமூர்த்தே ஸ்ரீ கிருஷ்ண வேணுகானமூர்த்தே ஸ்ரீ கிருஷ்ண வேணுகானமூர்த்தே ஸ்ரீ கிருஷ்ண வேணுகானமூர்த்தே ஸ்ரீ கிருஷ்ண வேணுகானலோல திரிபுவன பாலா பாயிகானமூர்த்தே ஸ்ரீ கிருஷ்ண வேணுகானலோல திரிபுவன பாலா பாயிகானமூர்த்தே. நவநீத சோர நந்த சகிஷோர நவநீத சோர நந்த சகிஷோர நவநீத சோர நந்த சகிஷோர நரமித்ர தீர நரசிம்ம சூர நவமேக தேஜ 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 சொல்லிண்டே வரார் தியாகராஜ சுவாமி. நந்த சத்கிஷோரா கண்ணா, நரகாந்த காஜா, நரகாந்த கண்ணா நரகாசுரன வதம் பண்ணவனே, நரக தியாகராஜானமூர்த்தே, தியாகராஜனால வணங்கப்படக்கூடியவனே, கானமூர்த்தே, கானம் பண்ணக்கூடியவனே அப்படிங்கிற அந்த கானமூர்த்தே, பாடுறவனே, வேணுகானம் பண்றவனேங்கிற அந்த கீர்த்தனத்தையே கானமூர்த்திங்கிற ராகத்துல பாடுறார். நான் அந்த பாட்டை பாடின்னு வரும்போது நரகாந்த காஜா நரகானமூர்த்தே, கானமூர்த்தி ராகத்துல கானமூர்த்தேன்னு கண்ணனை கூப்பிடும் போது முக்கிய குணத்தை சொல்றார். திரிபுவனத்தையும் காப்பாத்த கூடியவனே, நரகாந்தகா, நரக்கன அழிச்சவனே, நரக்கன் நரக்கன்னு சொல்றாளே. அப்படி என்ன தீபாவளின்னு கொண்டாடுறா? வேர்ல்டு முழுக்க, இந்தியா மட்டும் இல்ல, இப்ப வேர்ல்டு முழுக்க தீபாவளி கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. நரகாசுரன்கிறவன் யார்? ஏன் நரகாசுரனை வதம் பண்ணினதுல அவ்வளவு பெரிய பெருமை அப்படின்னு கேட்டா, பயங்கரமான அசுரனா. அந்த அசுரன் பிராக்ஜோதிஷபுரம் அப்படிங்கிற நரகப்பட்டினம் அந்த ஊர்ல இருந்தா அவனை ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு கோட்டை 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 கோட்டையா, ஒரு கோட்டை மட்டும் இல்ல, நாற்புறமும் மதில் சுவர், கல்லால இருக்கிற மதில் சுவர் இல்ல, இரும்பால பண்ணப்பட்ட மதில் சுவரை கட்டிண்டு ஜலதுர்கம், அதாவது நீராலேயே அகழி, அப்புறம் அக்னி துர்க்கம், அந்த வெப்பத்தாலேயே தாண்ட முடியாது, போனா பொசுங்கிடுவான், அப்படி அக்னியால அகழி,
ஜலதுர்கம், அக்னி துர்கம், வாயு துர்கம், இப்படி கோட்டையா கட்டி இரும்பாலேயே அயர்ன் ஃபென்சிங்னு சொல்றா இல்லையா. எப்பவோ ஸ்ரீமத் பாகவதத்துல இதெல்லாம் பத்தி இருக்கு. ஒரு சிட்டியை காப்பாத்திக்கணும்னா எந்த அளவுக்கு போய் ப்ரொடெக்ஷன் அவ பண்ணிருக்கான்னு. அந்த இரும்பாலேயே வலை பின்னி, இரும்பாலேயே முரபாசம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல, இரும்பாலேயே அகழி, அதையும் தாண்டி போனோம்னா 5 தலை உடைய முரன் என்கின்ற அசுரன் இருப்பானோ. எவனாலுமே ஜெயிக்க முடியாது. இந்திரனே தேவர்கள்லாம் தோத்து ஓடி 16,100 சின்ன சின்ன பெண்மணிகள் கன்னிகைகளை கொண்டு போய் அவன் அந்த அசுரன் என்ன பண்ணாங்கன்னே தெரியல. கூடசங்கல்பன்னா என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கான்னு தெரியாது. ஸ்ரீமத் பாகவதத்துல இவனுடைய கதை வருது. பௌமாசுரனும் பேர், நரகாசுரனும் பேர். அந்த பிராக் ஜோதிஷபுரத்தை எவனாலையும் உள்ள போக முடியாதுங்கிற அந்த கட்டத்துல தேவேந்திரன் வந்து கண்ணனுடைய சபைக்குள்ள வரான். பொதுவா யாராவது இருந்தா, யாருமே நமக்கு பரிச்சயமான ஃபெமிலியரான ஏற்கனவே தெரிஞ்ச ஒருத்தரை நம்ம பார்த்தோம்னா, ஒண்ணு நமக்கு வேண்டியவன்னு பார்ப்போம், இல்ல வேண்டாதவன்னு பார்ப்போம். இந்த இந்திரன் கொஞ்ச நாள் முன்னாடிதான் கோகுலத்திலேயே மழைய பொழிய வச்சு அத்தனை பேரையும் அழிச்சான். கண்ணன் அவனை பார்த்ததுமே, பத்தியா கோகுலத்தையே அழிச்ச இந்த இந்திரன் வரான் பத்தியா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்க. அது நல்ல ஸ்வபாவம். எப்பவுமே ஒருத்தர் வராருன்னா அவன் ஒரு தப்பு பண்ணிவிட்டான்னா, எப்பயோ தப்பு பண்ணிவிட்டான், அதே தப்பு பண்ணிவிட்டானேங்கிற எண்ணத்தோட பார்க்க கூடாதான். ஏன்னா தப்பு பண்ணாத மனிதனே உலகத்துல கிடையாது. இப்படி பண்ணிவிட்டான் பாத்தியான்னு பார்த்தோம்னா நம்ம யாரோடையுமே அன்பா பழக முடியாது. தப்பெல்லாம் ஒரு காலத்துல எப்பவுமே மனிதர்களுங்கிற அவர்களுடைய ஸ்வபாவம் மாறிண்டே. ஒருத்தன் நல்லவனாவே இருக்க மாட்டான், கெட்டவனாவேவும் இருக்க மாட்டான். கெட்டவன் நல்லவனாவும் மாறுவான், நல்லவன் கெட்டவனாவும் மாறுவான். அப்ப அந்தந்த சமயத்துல அவன் எப்படி இருக்கான்னு பார்த்து மனச பார்த்து பழகணுமா. இந்திரன் தேவன்கிற கர்வத்தோட முன்பு வந்தான். இப்போ அவனுக்கு உதவி வேணுங்கிற வினயத்தோட வரான், பண்போட வரான், அன்போட வரான். அதனால கண்ணன் அவனை பத்தியா அழிச்சவன் வரான்னு பார்க்காம, உதவி கேட்டு வரான்னு அலட்சியப்படுத்தாம அவனையும் மதிச்சு தேவேந்திரனை பார்த்து, உங்களுக்கு என்ன வேணும்? பிராக்ஜோதிஷபுரம்ங்கிற நரகப்பட்டினத்துல நரகாசுரன் ஒருத்தன் இருக்கான். அவன் அம்மா அதித்தி தான் தேவர்களுடைய அம்மா. அதித்தியினுடைய குண்டலத்தை கொண்டு போயிட்டான். 16,100 பேரை கன்னிகைகள்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டான். என்னுடைய கிரீடாச்சலம்னா அவன் விளையாடுற இடம், லீஷர் ஸ்பாட். அவ ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் வச்சுக்கிறா இல்லையா, ஒரு வீடு கட்டிப்பா போய் ஹாயா இருக்கிறதுக்கு. இவன் ஒரு மலையே வச்சுட்டான். கிரீடாச்சலத்தை, மணி பர்வதம்ங்கிற கிரீடாச்சலத்தை கொண்டு போயிட்டான். எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான். அவனை யாராலையும் ஜெயிக்க முடியல. கண்ணா, நீ தான் காக்கும் கடவுள், எல்லாரையும் காப்பாத்திருக்க, நீதான் போய் காப்பாத்தனம்னதும் அந்த நரகப்பட்டினத்துக்குள்ள நரகாந்தகன் வரான். கண்ணன் உள்ள வரான். வரும்போது இவ்வளவு ப்ரொடெக்ஷன் சொல்லிருக்கோம் இல்லையா, மாத்தி மாத்தி இரும்பு மதில் சுவர் இருக்கு, வாயு துர்கம் இருக்கு, ஜலதுர்கம் இருக்கு, கிரி துர்கம் மலையே ஒரு கோட்டையா இருக்கு, இரும்பு பாசம் இருக்கு. இந்த இடத்துலதான் கண்ணனுக்கு பஞ்சாயுதத்துக்கும் வேலை. பொதுவா ஒவ்வொரு சமயம் பகவான் ஒவ்வொரு ஆயுதத்தை வச்சு ஒன்னொன்னு ஜெயிச்சிருக்கான். சக்கரத்தை வச்சு சிசுபாலனுடைய தலைய அவன் கெட்ட வார்த்தை பேசினா சிரச்சேதம் 100 கெட்ட வார்த்தை சேர்த்து பேசினான். 100 கெட்ட வார்த்தை. தலையே சீவினான் சக்கரத்தால. சாரங்கத்தால ருக்குமிணிய ஒரு கையால, ருக்குமிணி அபகரணம் பண்ணும்பொழுது ஒரு கையால ருக்குமிணிய பிடிச்சுன்னு மற்றொரு கையாலேயே சாரங்கத்தால அம்பு போட்டு அந்த விதர்ப்ப தேச சைன்யத்தை ஜெயிச்சான். ஒரு ஆயுதத்தை ஒரு சமயம் பயன்படுத்தியிருக்கான். கண்ணனுடைய பஞ்சாயுதம், ஆயுதம்னா கையில இருக்கிற வெப்பன்ஸ், அந்த ஆயுதங்களை 5 ஆயுதம் அவனுக்கு முக்கியமா உண்டு. கதை, நந்தகம்ங்கிற கத்தி, சக்கரம், சுதர்சனம்ங்கிற சக்கரம், பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கம், கௌமோதகிங்கிற கதை, நந்தகம்ங்கிற கத்தி, சார்ங்கம்ங்கிற வில்லு. இந்த சார்ங்கம்ங்கிற வில்ல வச்சு சர் 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 சர்னு அந்த அம்பு, சஸ்திர துர்க்கம், அம்பாலேயே ஒரு கோட்டையை அமைச்சிருந்தா இல்லையா, அந்த அம்பு கோட்டைய அந்த சார்ங்கம்ங்கிற வில்லாலேயே அம்பு போட்டு அதை தகட்டிவிட்டானா கண்ணன். பெரிய பூட்டு போட்டிருக்கு. அந்த சங்கத்தை பொம்பம் பொம்பம்னு ஊதினானோ இல்லையோ, அந்த சங்கத்தை ஊதுற போர்ஸ்லயே அந்த பெரிய பூட்டு படார்னு திறந்ததுதான். அப்புறம் இரும்பு பென்சிங் இருக்கே, முரபாசம், நந்தகம்ங்கிற கத்தியால சரக் 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 சரக்குன்னு அத
அதை துவம்சம் பண்ணிட்டே வந்தான். கதை கௌமோதகிங்கிற கதையாலேயே மதில் சுவர், அந்த இரும்பு மதில் சுவரை பொட்டி பொட்டி ஆக்கினான். சக்கரத்தாலேயே வாயு துர்க்கம், அக்னி துர்க்கம், எல்லா துர்க்கத்தையும் ஜலம், அந்த சுத்தி சமுத்திரம் இருக்கு இல்லையா, அதை அப்படியே பட்ட அடிச்சுட்டான். அப்போ சக்கரம், சாரங்கம், கத்திங்கிற நந்தகம், கதை, சங்கம் எல்லா ஆயுதத்தாலேயுமே ஜெயிச்சுண்டு வந்து முரன்கிற 5 தலை உடைய அசுரன், அந்த முரனையும் ஜெயிச்சதுனாலதான் முரஹரன் அப்படின்னு கண்ணனுக்கு பேர். முராரி என்றெல்லாம் பேர். ஜெயிச்சு நரகப்பட்டினத்துக்குள்ள காலை வைக்கிறான். காலை வச்சு உள்ள பார்த்தா நரகாசுரன். ஆச்சரியமான யுத்தம். நன்மைக்கும் தீமைக்கும் இருக்கிற யுத்தம் எப்பவுமே பயங்கரமா இருக்கு, அதிபயங்கரமா இருக்கு. அந்த நன்மையும் பயங்கரமா இருக்கு, அதி பவர்ஃபுல்லா இருக்கு, தீமையும் பவர்ஃபுல்லா இருக்குங்கும் போது அந்த யுத்தமும் பவர்ஃபுல்லா தானே இருக்கும். நரகாசுரனுடைய யானைப்பட போய், தேர்ப்பட போய், காலாட்பட போய், எல்லாம் போய் குத்துவயிரும் கொலவயிரும் ஆகி நரகாசுரனை அவனுடைய சக்கரத்தாலேயே கண்ணன் வதம் பண்ணினா. இவ்வளவு யுத்தத்துக்கும் சாரத்தியம் பண்ணாது சத்யபாமாவா. இப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லையா, பெண்கள்லாம் கார் ஓட்டுறான்னு. கார் ஓட்டுறதா பெருசு. அப்பவே அந்த காலத்திலேயே சாரத்தியமே, தேரையே யுத்த சந்தர்ப்பத்திலேயே ஓட்டிருக்கா. கைகேயி அப்படிதான் தசரதற்கு சாரத்தியம் பண்ணா, ரத்தத்தை ஓட்டின்னு போனா. சத்யபாமா கண்ணனுக்கு ஓட்டின்னு போனா. அப்படி நரக்கனை வதம் பண்ணி 16,100 பேரை ஜெயில வச்சிருக்கா இல்லையா, அத்தனை பேரையும் காப்பாத்தணும் இல்லையா. அப்படி காலை எடுத்து ஜல்லுன்னு ஜெயில திறந்துண்டு உள்ள வரானா. அந்த ஜெயிலுக்குள்ளயும் வரானா, 16,100 பெண்மணிகளுடைய மனசுக்குள்ளேயும் வரானா. அந்த பெண்மணிகள்லாம் நம்மளை காப்பாத்துறதுக்கு ஒத்தரும் கிடையாதான். சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம், பெண் குழந்தைகள் எல்லாரையும் இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானே, காப்பாத்த ஆள் கிடையாதான். தலைய தூக்கி பார்த்தா, ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா, ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா, இஹ ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனா, இஹ ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. மதுராபுரி சதனா மிருதுவதனா மதுசூதனா, இஹ ஸ்வாகதம் கிருஷ்ணா. கிருஷ்ணா ஸ்வாகதம். எங்களை காப்பாத்த ஆள் இல்லையே அப்படின்னு நினைச்சோம். ஒவ்வொருத்தரும் காப்பாத்த ஆள் இல்லையே, கஷ்டப்படுறேனே, இப்படி ஒரு ஆபத்துல மாட்டினுட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது கடவுள் வந்துடுவான். அதான் கடவுள்ங்கிற அந்த பெயருக்கே கடந்தும் உள்ளும் இருக்கக்கூடியவர் கடவுள். அவருக்கு தெரியும் யாரை எப்படி காப்பாற்றணும், எந்த சந்தர்ப்பம், யாருக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். 16,100 பேரையும் மீட்டான். நரகப்பட்டினத்தை கண்ணன் கேப்சர் பண்ணானே தவிர எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அடிச்சுக்கிறதுக்காக இல்ல. தன்னுடைய அவனுடைய புள்ளையே, அந்த நரக்கனுடைய புள்ள பகதத்தன்னு பேர், அவனுக்கே இந்த ராஜ்யத்தையும் அவ்வளவையும் கொடுத்து உண்மையா சரியா ராஜ்ய பரிபாலனம் பண்ணு, மக்களை காப்பாத்து, இல்லாத போனா உங்க அப்பனுக்கு நடந்த கதிதான் உனக்குன்னு சொல்லி அந்த நரகாசுரனை வதம் பண்ணினானே தவிர அவ்வளவு பொருள்ல எடுத்துக்கல கண்ணன். கப்பங்கட்டுன்னு கூட சொல்லல. காக்கும் கடவுள்னா எதையும் எதிர்பார்க்காத காப்பாத்துற கடவுள் கண்ணன். அந்த சமயம்தான் புராணாந்தரத்துல சொல்லப்பட்டிருக்கு. பூமி தேவியினுடைய புள்ளையாம், வராக அவதாரத்துல பூமியை உத்தாரணம் பண்ணினார் இல்லையா பகவான். பூமிக்கு பதி, பூபதி கண்ணன். அவளுடைய புள்ள நரகாசுரன். நரகாசுரன் போயிட்டானேன்னு அழுததும் பகவான் சொல்றான், கவலைப்படாதே, இந்த காலத்தை புண்ணிய காலமா கொண்டாடுவா நரக சதுர்தசி என்று. யார் யார் தீபாவளின்னு விளக்கேத்தி இருள் நீங்கி, அஜ்ஞானம்ங்கிற இருள் நீங்கி ஞான ஒளி வீசுற இந்த புண்ணிய காலத்துல யார் யார் ஸ்நானம் பண்றாளோ, மங்கள ஸ்நானம் பண்ணா கங்கா ஸ்நானம் பண்ற புண்ணியம் உண்டு அப்படின்னு சொல்றா. இந்த நாளையே லட்சுமி பூஜைக்கும், குபேர பூஜை, லட்சுமி எல்லாமே பகவான பூஜை பண்ணா தானே எல்லாம் கிடைக்கும். அந்த பாக்யம் 16,100 லட்சுமியா எனக்கு அந்த பகவான பூஜை பண்ற பாக்யம் கிடைக்கணுமேனு பாக்ய லட்சுமி வாரம்மா ನಮ್ಮಮ್ಮನೀಸೌ ಸಕರದೂಪವೆ ಕಾಳುವೆ ಕರೆಸಿ ಸಕರದೂಪವೆ ಕಾಳುವೆ ಕರೆಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರವುಳ್ಳ ಅಳಗಿರಿ ರಂಗನ ಅಕ್ಕರವುಳ್ಳ
ಶ್ರೀರಂಗನ ಚೊಕ್ಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರೋ அந்த லக்ஷ்மி நாராயணன் ருக்மிணி கிருஷ்ணன் மேலும் மேலும் எல்லாரையும் காக்கும் கடவுள், எல்லாரையும் காப்பாத்தி எல்லாருக்கும் மனசாந்தி, சாந்தமான மனசு இருந்தா தானே கோடி ரூபாய் இருந்தா கூட மனசுல சாந்தி வராது. ஆனா சாந்தி வந்துடுத்துனா கோடி ரூபாய் இருக்கிறது போல தோணும். அதனால மனசாந்தியும் சந்தோஷமும் கொடுத்து எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணட்டோம்னு இந்த தீபாவளி நன்னாளுக்கு பிரார்த்தனை பண்ணி முடிக்கணும்.